வணக்கம் மக்களே. டிஎம் வணக்கம் மக்களே. டிஎம்கே மசாலாவின் சிறுதானிய தோசை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் வந்து ராகி ஒரு கப்பை எடுத்திருக்கேன், வரகரிசி ஒரு கப்பு எடுத்திருக்கேன், கருப்பு கவுனி அரிசி வந்து அரை கப்பு எடுத்திருக்கேன், சோளம் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன், பாசிப்பயிறு வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா குப்பை தூசியெல்லாம் இருக்கும், நல்லா அரிச்சிட்டு கழுவி காய போட்டுக்கலாம். அந்த வழக்கிலே வந்து அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அரை கப்பு உளுந்து எடுத்திருக்கேன், ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதையும் அதோட சேர்த்து கழுவி காய போட்டுக்கலாம். 10 தடவை கழுவிட்டு இப்போ வந்து சிறுதானியத்தை வந்து தண்ணி வடிகிற அளவுக்கு வச்சாச்சு. இனி வெயிலில் கொண்டு போய் நல்லா 2 நாள் காய போட்டுடலாம். 2 நாளாக கழுவி நல்லா சுத்தமாக காய வச்சாச்சு. இதை மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். சிறுதானிய தோசை மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வந்து தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மாவில் வந்து உப்பு போட்டிருக்க மாட்டான். அதை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கரைச்சி வச்சிங்கன்னா தான் தோசை சுடுறதுக்கு வந்து ரெடி ஆகிடும். சிறுதானிய தோசை சுட்டாச்சு. அதுக்கு நல்லா ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.